சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு நிறைவு விழாவையொட்டி வான் சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. வான் சாகச நிகழ்வை பார்க்க பொதுமக்கள் ஆர்வத்தோடு வருகை தர தொடங்கியிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்டு பெறலாம். குணசேகரன், இன்றைய வான் சாகச நிகழ்ச்சியில எத்தனை போர் விமானங்கள் பங்கு பெற இருக்கின்றன? அதற்கான முன்னேற்பாடுகள் இவ்வாறு செய்யப்பட்டிருக்கு? இந்திய விமானப்படையினுடைய 92வது ஆண்டு நிறைவு விழா சென்னையில் மிக உற்சாகமாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது தயாராகி இருக்கிறது. சரியாக 11 மணிக்கு 72 போர் விமானங்கள் மூலமாக விமான சாகச நிகழ்வுகள் நடத்துவதற்கான அந்த ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்றிருக்கின்றன. இதற்கான ஒத்திகை 3 கட்டமாக கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் 15 லட்சம் பொதுமக்கள் இந்த வான்சாக நிகழ்வுகளை பார்ப்பதற்காக இலவசமாக கண்டுகளிப்பதற்கான ஒரு உத்தரவு அறிவுறுத்தல் ஏற்கனவே உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பொதுமக்கள் 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த வான் சாகச நிகழ்வில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கக்கூடிய இந்த நிலையில் பொதுமக்கள் தற்பொழுது இந்த மெரினா கடற்கரைக்கு மிகுந்த உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் தற்பொழுது வருகை தர தொடங்கி இருக்கிறார்கள். இந்த மெரினா கடற்கரையில் வான் சாகச நிகழ்வுகளை பார்ப்பதற்காக பொதுமக்கள் அமர்ந்து பார்ப்பதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 72 போர் விமானங்கள், அதாவது இந்திய விமானப்படை தரப்பிலிருந்து போர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அதிநவீன போர் விமானங்கள் இதில் பயன்படுத்துவதற்கான எந்தெந்த வகையில் பயன்படுத்தப்படுகிறது என்பது தொடர்பாகவும், அதே போன்று அந்த போர் விமானங்கள் எந்த வகையில் பயன்படுத்தப்படுகிறது என்பதும் இந்த இன்றைய தினம் வான் சாகச நிகழ்வில் காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது. 92வது ஆண்டு நிறைவு விழாவையொட்டி கடந்த 21 ஆண்டுகளுக்கு பிறகாக தமிழகத்தில், அதிலும் குறிப்பாக சென்னையில் இந்த வான் சாகச நிகழ்வுகள் இந்திய கடற்படை தரப்பிலிருந்து நடத்தப்பட இருக்கின்றன. பொதுமக்கள் மிகுந்த உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் ஒத்திகை நிகழ்வுகளை பார்த்திருந்த நிலையில் இன்று 15 லட்சத்திற்கும் அதிகமானோர் பார்ப்பார்கள் என எதிர்பார்க்கப்படக்கூடிய இந்த நிலையில் 11 மணி முதல் 1:30 மணி வரை இந்த வான் சாகச நிகழ்வுகள், பிரம்மாண்ட சாகச நிகழ்வுகள் நடத்தப்பட இருக்கின்றன. இந்த நிகழ்வில் ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில், அதே போன்று தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள், பிரபலங்கள் என இந்திய விமானப்படையினுடைய முக்கிய அதிகாரிகள் என பல்வேறு உயர் அதிகாரிகளும் பங்கேற்க இருக்கக்கூடிய இந்த நிலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக பொதுப்பணித்துறை தரப்பிலிருந்து மெரினா கடற்கரையினுடைய மணற்பரப்பில் 15க்கும் மேற்பட்ட சாமியான பந்தல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் அமர்ந்து அதிகாரிகளும், முதலமைச்சரும், துணை முதலமைச்சரும், அமைச்சர்களும் பார்ப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அருகிலேயே பொதுமக்கள் அமர்ந்து பார்ப்பதற்குண்டான அந்த பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு ஆங்காங்கே அவர்களும் அமர்ந்து பார்ப்பதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறுகிறதா என்பதை கண்காணிப்பதற்காக ஆங்காங்கே டவர்களும் அமைக்கப்பட்டு அதன் மீது காவல்துறையினரும் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிசிடிவி கேமராக்களும் ஆங்காங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த வான் சாகச நிகழ்வில் 72 போர் விமானங்கள் சாகச நிகழ்வில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். இதனை பார்ப்பதற்காக கட்டணம் ஏதும் வசூலிக்கப்படாது எனவும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இலவசமாக இந்த வான் சாகச நிகழ்வை பார்ப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் இந்த ஏர் ஷோவில் பங்கேற்பதற்காக பல்வேறு எலைட் அணிகள் இதில் பங்கேற்கிறது. அதிலும் குறிப்பாக ஆகாஷ் கங்கா அணி, சூரிய கிரண் ஏரோபாட்டிக் அணி மற்றும் சாரா கங்கா ஹெலிகாப்டர்கள், அதே போன்று சியோக் 30, MKI, மிராஜ் 2000, மிக் 29 என பல்வேறு உயர்தர வான் விமானங்கள் மற்றும் வானூர்திகள் இதில் பயன்படுத்தப்பட இருக்கிறது. அதே போன்று உள்நாட்டிலேயே தயாரித்திருக்கக்கூடிய நவீன இலகு ரக விமானங்களாக இருக்கக்கூடிய தேஜஸ் உள்ளிட்ட, ரஃபேல் உள்ளிட்ட பல்வேறு உயர் ரக ஹெலிகாப்டர் மற்றும் வான் ஊர்திகள் இதில் சாகசத்தில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். அதே போன்று 1971ஆம் ஆண்டு வங்கதேசத்திற்கு எதிரான போரில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய டகோட்டா மற்றும் ஹார்வர்ட் ஆகிய விமானங்களும் இன்றைய தினம் வான் சாகச நிகழ்வில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். அதே போன்று சாகச பயிற்சிக்கான ஒத்திகை ஏற்கனவே 3 முறை நடைபெற்றிருந்த நிலையில் இன்றைய தினம் 11 மணி முதல் 1:30 மணி வரை இந்த சாகச நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வு என்பது சாதனை புத்தகத்திலும் இடம்பெற செய்ய வகையில் விமானப்படை அதிகாரிகள் அதே போன்று பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இந்த வான் சாகச நிகழ்வில் பாதுகாப்பிற்காக சுமார் 8000த்திற்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று பொதுமக்கள் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளிலிருந்தும் மெரினா கடற்கரைக்கு வருவதற்குண்டான போக்குவரத்து ஏற்பாடுகளும் சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை மெட்ரோ, அதே போன்று போக்குவரத்து கழகம் தரப்பிலிருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக மாநகர போக்குவரத்து கழகம் சார்பிலிருந்து கூடுதலாக சென்னை அண்ணா சதுக்கம் பேருந்து நிலையத்திற்கு
பகுதிகளுக்கு 75 பேருந்துகளும் அதேபோன்று மெட்ரோ ரயில் மூலமாக வரக்கூடிய பொதுமக்களுக்கு கூடுதல் மெட்ரோ ரயிலும் மின்சார ரயில் மூலமாக வரக்கூடிய அந்த பயணிகளுக்கு கூடுதல் மின்சார ரயில்களும் இயக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோன்று போலீஸ் பாதுகாப்பிற்காக ஈடுபடுத்தப்பட்டிருந்தாலும் காமராஜர் சாலை 9:30 மணி வரை பொதுமக்களினுடைய வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் எனவும் அதன் பிறகாக காமராஜர் சாலை முழுவதுமே காவல்துறையினரின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என காவல்துறை தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் வரக்கூடிய அந்த வாகனங்கள் பல்வேறு பகுதிகளில் நிறுத்துவதற்குண்டான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பார்க்கிங் ஏரியாக்கள் என்று பார்க்கும் பொழுது காமராஜர் சாலையில் பிரசிடென்சி கல்லூரி, சிவானந்தா சாலை, லேடி வெலிங்டன் கல்லூரி ஆகிய பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தலாம் எனவும் அதேபோன்று சாந்தோம் சாலையில் இருக்கக்கூடிய அந்த வழியாக வரக்கூடிய அந்த பொதுமக்கள் காது கேளாதோர் பள்ளி மற்றும் CSI பள்ளி, செயின்ட் பேட்ஸ் பள்ளி மற்றும் புனித சாந்தோம் பள்ளி, செயின்ட் பேட்ஸ் மைதானம், கத்தீட்ரல் ஆரம்ப பள்ளி உள்ளிட்ட அந்த பகுதிகளில் பார்க்கிங்களை செய்து கொள்ளலாம் எனவும் காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். அதேபோன்று ராதாகிருஷ்ணன் சாலை வழியாக வரக்கூடிய அந்த பகுதியில் வரும் மக்களுக்கு குயின் மேரிஸ் கல்லூரி, புனித எஃபாஸ் பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்களை நிறுத்துவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் இந்த வான் சாகச நிகழ்வுகளை பார்ப்பதற்கு இலவசம் என்றாலும் பார்க்கிங்க்கு ஏற்கனவே பாஸ் செய்து அவர்கள் அதனை பெற்றுக்கொள்வதற்குண்டான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோன்று வாலாஜா சாலையில் வரக்கூடிய பொதுமக்கள் கலைவாணர் அரங்கம், ஓமந்துரார் மருத்துவமனை மைதானம், அதேபோன்று விக்டோரியா விடுதி மைதானம், அண்ணா சாலையில் தீவுத்திடல் மைதானம், பொதுப்பணித்துறை மைதானம், அதேபோன்று மன்றோ சிலை முதல் பல்லவன் சாலை வரை இருக்கக்கூடிய அந்த சந்திப்பு வரை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், சிந்தாதிரிப்பேட்டை அந்த பகுதிகளில் வாகனங்களை நிறுத்திக் கொள்ளலாம் எனவும் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படியாக பொதுமக்கள் ஆங்காங்கே அந்த வாகனங்களை நிறுத்திவிட்டு அதன் பிறகு அந்த காமராஜர் சாலை இணைப்பு சாலை வழியாக இந்த மெரினா கடற்கரைக்கு வர அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோன்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தரப்பிலிருந்து சென்னையிலிருந்து மணிக்கு அதாவது 8 மணி முதல் அண்ணா சதுக்கத்திற்கு வழக்கமாக 120 பேருந்துகள் இயக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் 75 பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பொதுமக்கள் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் தங்களது உடைமைகளையும் குழந்தைகளையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் சென்னை மாநகராட்சி மற்றும் காவல்துறை தரப்பிலிருந்தும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் காரணமாக சரியாக 11 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த நிகழ்வு 1:30 மணி வரை நடைபெற இருக்கிறது. வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் பொதுமக்கள் தங்களது குழந்தைகளுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை எடுத்து வர வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் தற்பொழுது பலத்த பாதுகாப்போடு பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்தோடும் இந்த மெரினா கடற்கரைக்கு தற்பொழுது வர தொடங்கி இருக்கிறார்கள். குணசேகரன், விரிவான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பொதுமக்களுக்கும் என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இணைப்பில் உங்களுடைய விவரங்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.